கொல்லிமலையில் உள்ள படகு இல்லத்தை செம்மைப்படுத்த மாவட்ட நிர்வாகமும் சுற்றுலாத்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக நமது செய்தியாளர் ரவிக்குமார் தரும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் உள்ள படகு இல்லத்தை மேம்படுத்த கோரி இந்த பயணிகளும் சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொல்லிமலையில இந்த படகு இல்லத்தை மேம்படுத்துறதுக்காக என்னென்ன பணிகள் செய்யணும், இப்போதைக்கு அந்த நிலவரம் எப்படி சார் இருக்குது? படகு இல்லத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அங்க வரக்கூடிய எழில் குஞ்சும் கொல்லிமலையில் மிக கொடைக்கானல் ஊட்டி போன்று விளங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மலைப்பகுதிகளில் அடித்தளமாக வழங்கக்கூடிய வரக்கூடிய பயனாளிகளுக்கு கழிப்பிட வசதி ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். மற்றும் இந்த பழைய படகுகளை எடுத்துவிட்டு நவீன முறையில் புதிய படகுகள் அமைத்து கொடுக்கப்பட வேண்டும். மீண்டும் அந்த இருக்கக்கூடிய அருகில் உள்ள இடத்துல எல்லாம் சுற்றுலா தலமாக பூக்கள் அமைக்கப்பட்டு நல்ல சிறப்பாக இருந்தால் இந்த என்னுடைய சுற்றுலா பயணிகள் சுற்றுலா மிக சிறப்பாக இருக்கும். மீண்டும் நல்ல மத்திய மாநில அரசுகளில் இருந்து நிதிகள் கூடுதலாக பெற்று நல்ல ஒரு கான்ட்ராக்டர்களை இங்கே தேர்வு செய்து மலைகள் வளர்ச்சியை நோக்கி நல்லெண்ணத்தை கருத்தில் கொண்டு நல்ல ஒரு சிறப்பான ஒரு திட்டத்தையும் சிறப்பான ஒரு அங்க சுற்றுலா தலமும் அமைத்து கொடுத்தால் மிக சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. வருகின்ற ஆகஸ்ட் 2-3 தேதிகளில் இந்த கொல்லிமலையிலே பள்ளியில் ஒரு விழா நடக்கும் பொழுது தமிழகம் மட்டுமல்லாமல் பல மாநிலங்களிலிருந்து மக்கள் அதிகமாக கூடுகிற இடமாக உள்ளது. சுற்றுலா வளர்ச்சித்துறை இதற்கு சரியான நடவடிக்கை எடுத்து இந்த படகு இல்லத்தை செம்மைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கருத்து கூறுகிறோம். தமிழ்நாடு அரசு சுற்றுலாத்துறை இந்த புறநமைக்கிறதுக்கு நிதி ஒதுக்கி இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்பதே இந்த பகுதியினுடைய கோரிக்கையாக இருக்கிறது.